இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன். அதாவது எங்கள் அண்ணனை வந்து ட்ரெயின் ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த 2 கொடை எடுத்துன்னு போயிடு, பொண்ணுங்களாம் இருக்குது, கொடையெல்லாம் தூக்கி ஏன்டா பிச்சைக்காரன் மாரி வரேன்ட்டு எனக்கு கேட்டேன். அவன் சொன்னது ஒரு வகையில் வாஸ்தவம் தான். ஆனால் அவர் வந்து லட்சாதிபதி, ஓகேவா? அவர் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே அமெரிக்காவுக்கு போகிற மாரி இருக்கிறாரு. நானாச்சும் பரவாயில்ல, ஒரு 2 கொடை எடுத்துன்னு வந்தேன், அசிங்கமாக இருக்குது, பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்கன்னாரு. ஆனால் அவர் என்ன தெரியுமா எடுத்துன்னு வந்துக்கிறாரு, பெரிய மாலில் அப்படியே அப்படியே சிற்ப சிலையெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னு பாருங்கள். பேக்லாம் கை வைக்காதப்பா. ஒரு பேகு, துவைக்காத ஒரு பெட்ஷீட்டு, இந்த பேண்ட்டு இந்திக்காரன்ட்டு தூக்கின்னு வந்துடுறான் போல, ஐகாக இருக்குது. இந்த பாரு என்னது மோட்டார் சேவ் போட்டி வரகத்துக்கு, அது பேர் என்னான்னு தெரியல, நீங்களே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து வைப்பா, எல்லாம் இந்திக்கார மாரி ஒரு அரிசி மூட்டை. இதை பாருங்கள், எல்லாம் ஜப்பானுக்கு போகிற மாரி மூஞ்ச மாசம் நின்றுக்கிறாரு போகிற. நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பேகு இந்த கொடை எடுத்துன்னு வந்தது அசிங்கமாக தெரில அவருக்கு. ஆனால் இந்த அவர் வந்து பேக்லாம் தூக்கின்னு வந்துக்கிறாரு. இதே அசிங்கமாக அதே அசிங்கமா எல்லாம் வந்துட்டானுங்க, அப்படியே துணிக்கினே மாட்டின்னு நல்லா ஜப்பான் மாரி. பாரு அப்படியே அப்பா வந்துட்டான். அப்படியே ஒரு சிரிப்பு வருது. இதெல்லாம் தூக்கின்னு போய் ஒரு பொண்ணு பாக்கத்தில் நின்று இருப்பாரு, கெத்தசின்னு போட்டுக்கினேன். அது வந்து கெத்த அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு கொடை எடுத்துன்னு போகிறது ரொம்ப அசிங்கம். என்ன பண்ணுறது, கலிகால எல்லாம் பார்க்காத டெக்னாலஜி தான், பார்க்காத அப்படி.